குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனா அப்படி 500 பேர். கரூர் துயர சம்பவ விவகாரம் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எதிரொலித்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இக்கூட்டத்தொடரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூர் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். அதில் கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் மற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு தருவதை விட எஸ்பி தலைமையில் 515 காவலர்களும் வெளிமாவட்ட காவலர்கள் 91 பேர் என 606 காவலர்கள் பணியில் இருந்தனர். அக்கட்சியின் தலைவர் மதியம் 12 மணிக்கு வருவார் என கூறியிருந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். நேரம் அதிகமாக ஆக அங்கு மக்கள் கூட்டமும் அதிகமானது. இதனால் வேலுச்சாமிபுரத்திற்கு பதிலாக அக்ஷயா மருத்துவமனை பகுதியிலேயே வாகனத்தை நிறுத்தி பேசுமாறு கட்சி நிர்வாகத்திடம் காவல்துறையினர் வலியுறுத்தினர். ஆனால் அதையும் மீறி பரப்புரை வாகனம் அந்த பகுதிக்கு வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த துயர சம்பவம் அரங்கேறியது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே இரவில் 39 சடலங்களுக்கும் உடற்கூறாய்வு எவ்வாறு நடத்தப்பட்டது என்றும் ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சியில் சென்று கள்ளச்சாராயத்தில் பலியான நபர்களின் குடும்பங்களை பார்க்காத ஸ்டாலின் கரூருக்கு மட்டும் ஏன் சென்றார்? அமைச்சர்கள் அங்கு செல்லாத போது இங்கு மட்டும் அமைச்சர்கள் சென்றது ஏன் என கேட்டார். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் பொறுப்பற்ற தனத்தால் சொந்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியதால் பலியானவர்கள். கள்ளக்குறிச்சி பற்றும் பேசும் பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு நேரில் சென்றாரா? அந்த சம்பவம் நடந்தபோது நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் இங்கே சொல்லட்டுமா என கேள்வி எழுப்பினார். இதனால் அங்கு கூச்சல் குழப்பம் நீடித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசின் பொறுப்பின்மையை விமர்சித்து அவையை விட்டு வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அதில் தாவேகா கூட்டத்தை டிவியில் பார்த்தேன், 500 போலீசாரெல்லாம் அங்கே தெரியவில்லை. இது அரசின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. அவையில் கரூர் சம்பவத்தை பற்றி பேச அனுமதி இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 13 பேர் குண்டடிப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நானே இந்த சம்பவத்தை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். தற்போது அதேபோல் தாவேகா கூட்டத்தை டிவியில் தான் பார்த்தேன் என எடப்பாடி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு உள்ளே உங்களை முற்படுகின்றார்கள். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நிலவுகள் ஏற்படுகின்ற பொழுது அதை அந்த ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகின்ற பொழுது ஒரு பதட்டமான நிலை ஏற்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனா அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் இங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா அந்த கருத்து சொல்றேன். எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.